Beloved brother, sister and friends, greetings to all of you in the name of Jesus Christ. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் என்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். எப்படி இருக்கீங்க? சௌக்கியமாக இருக்கீங்களா? உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். டுடே த டாபிக் ஆஃப் த லெசன் இஸ் மை பீஸ் ஐ கிவ் டு யூ. இயேசு கிறிஸ்து தன்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன் என்று சொன்னார். அதற்கு ஆராதமாக ஒரு வேதத்திலிருந்து ஒரு வசனம். த காஸ்பல் ஆஃப் ஜான் சாப்டர் 16 verses 33. யோவான் 16 அதிகாரம் 33வது வசனம். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். த வேர்ல்ட் வில் மேக் யூ சஃபர் பட் பி பிரேவ், ஐ ஹேவ் டிஃபீட்டட் த வேர்ல்டு. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு நிகழ்ச்சி ஞாபகத்திற்கு வருகிறது. ரொம்ப நாளாக ட்ரீட்மெண்ட் எடுத்த டாக்டர் ஒரு சிறுமிக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தார்களாம். ஆனாலும் உயிர் பழைக்க வைக்க முடியவில்லையாம். அப்பொழுது அவள் இறக்கப்போல் என்று அவளுக்கும் தெரியும், டாக்டருக்கு தெரியும், அந்த சிறுமியுடைய பெற்றோர்களுக்கும் தெரியும். அப்பொழுது டாக்டர் அந்த பிள்ளையிடத்தில் வந்து உன்னுடைய கடைசி ஆசை என்னவென்று கேட்டார்களாம். அதற்கு அந்த திரும்பி சொன்னார்களாம், என்னுடைய அப்பா அம்மா அழைத்து வார்கள் என்று சொன்னபோது, டாக்டர் அழைத்து வந்தபோது அந்த சிறுமி தன்னுடைய அப்பா அம்மாவின் கையை பிடித்து, கூடுமானவரையில் நீங்கள் சண்டை போடாமல் இருங்கள், அதுவே தான் என்னுடைய கடைசி ஆசை என்று அந்த சிறுமி சொன்னாலும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இது போல தான் இன்னும் நம்முடைய வீடுகளில் தோற்பட்ட ஒரு சமாதான நிலை இன்னும் தான் இருக்கின்றது. ஆகவே ஏசப்பா என்ன சொல்கிறாருன்னு சொன்னாக்கா, முடிந்த அளவு மற்றவர்களோடு சமாதானம் இருங்கள், சமாதானத்தை நீங்களோடு வைத்துக் கொள்ளாமல் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள், குறிப்பாக குடும்பத்தில் சமாதானத்தை கொண்டு வாருங்கள்னு சொல்கிறார். குடும்பத்தில் பிரச்சனை வரும்போது நீங்கள் சமாதானம் பண்ணுங்கள், நண்பர்களிடத்தில் பிரச்சனை வரும்போது அவருக்காக நீங்கள் சமாதானம் பண்ணுங்கள், உற்றார் உறவிடத்தில் பிரச்சனை வரும்போது நீங்களும் அவர்களுக்காக சமாதானம் பண்ணுங்கள். அப்படி குடும்பத்தில் சமாதானத்தை கொண்டு வரும்போது நீங்கள் உலகத்தையே இந்த சமாதானம் தருகிறீர்கள் என்று அர்த்தம். ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசுவின் வழியை பின்பற்றி அவரோடு அவராக நீங்கள் நடக்க முயற்சி செய்யுங்கள். குடும்பத்தில் குழப்பங்கள் இல்லை, பண கஷ்டம் ஒன்றுமே இல்லை. குடும்பத்தில் குழப்பங்கள் இல்லை, பண கஷ்டம் ஒன்றுமே இல்லை. ஆனாலும் ஏனோ நிம்மதி இல்லை, குழப்பங்கள் நிறைகின்றன. ஆனாலும் ஏனோ நிம்மதி இல்லை, குழப்பங்கள் நிறைகின்றன. என் இறைவா, ஆதாரம் நீ தானையா, ஆதாரம் நீ தானையா. காலங்கள் மாற, கவலைகள் தீர, காரண நீ தானையா. காலங்கள் மாற, கவலைகள் தீர, காரண நீ தானையா. எங்களை நேசிக்கும் நல்லாண்டு வந்து அருமையான கால வேலைக்காக முத்திக்கிறோம் சாமி. கடந்த வாரம் முழுதும் எங்களை கண்மணி போல காப்பாற்றி வந்து நன்றி ஆண்டவரே. குணமில்லாமல் இருப்பவர்களுக்கு குணத்தை தாரும் அப்பா. கஷ்டத்தில் ஜீவிகள் கஷ்டத்தை போக்கும் அப்பா. தேவைகளை சந்தித்து அவருடைய தேவைகளோடு ஆண்டவரை நீ தாமே அவருடைய சமாதானமாக இருக்க உங்களுடைய சமாதானத்தை அவர்கள் தர வேண்டும் என்று மன்றாடுகிறோம் சாமி. எங்கள் ஜபங்களையும் ஆராதனைகளையும் விண்ணப்பங்களையும் ஏற்றுக்கொண்டு உங்கள் சித்தின்படி எங்களுக்கு உதவுமாறு மன்றாடுகிறோம் சாமி. எங்கள் நாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த ஜபத்தை எடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். Thank you friends. See you in the next week. Till then, it's Arul from Bangalore. Bye bye. God bless you.